ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட 25 வருஷமாக நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த பிறந்த நாள் அப்போ எனக்கு நிறைவேறுச்சு. மேரேஜ் ஆகி எங்களுக்கு 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்தில் எத்தனையோ பௌர்ணமி வந்தாலும் பசங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் போனதே கிடையாது. இனிமேல் இந்த கவலையே இல்லை, ஏன்னா பசங்கள்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. இதுக்கு மேலே நாம் 2 பேரும் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். காலையில் 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பினோம். கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. அங்கே போன உடனே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே இருக்கிறவங்க கிட்டே கேட்டுட்டு அதுக்கப்புறம் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவர் நல்லா தான் இருந்தது. இருக்க வெயில் ஜாஸ்தி ஆகின உடனே வெயில் தாங்க முடியல, கொளுத்தி எடுத்துடுச்சு. எங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு சாக்ஸ்லாம் போட்டு நடப்பாங்கன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நாங்கள் ப்ரிப்பேராக போயிருப்போம். இந்த செல்லம் பயங்கர வெயில், கால் வேறு கொதிக்குது, எனக்குலாம் முடியல தான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கால் மட்டும் வெயில் இல்லைன்னா சூப்பராக இருக்கும். நைட்டில் வந்தோம்னா நல்லா இருக்கும்ல. பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுறப்ப வேறு மாதிரி இருந்தேன், இப்போ வேறு மாதிரி இருக்கேன். இங்கே மான் இருக்கும், அதுக்கு சாப்பாடெலாம் கொடுக்கலான்னு எங்களுக்கு தெரியாது. இல்லைன்னா ஏதாச்சும் வாங்கிட்டு போயிருப்போம். கையில் வச்சு இந்த பாப்கார்ன் மட்டும் கொடுத்தோம். ஆனால் நடக்கிறவங்களுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் பஞ்சம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் அன்னதானம் எல்லாம் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. சாப்பிட்றவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டோம். நம்ம கூட கூட்டின்னு போகிறவங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் இல்லாதவங்கள கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஹார்ட் பேஷண்ட். அவரை கூட்டிகிட்டு நடக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் நான் பயந்தது எனக்கு தானே தெரியும். அந்த மாதிரி உடம்புக்கு முடியாதவங்க யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் 100 வாட்டி யோசிச்சாது போயிட்டு வாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். கடைசி 3 கிலோமீட்டர் எங்களால் நடக்கவே முடியல. எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் இந்த ஜர்னி எங்களுக்கு ஹாப்பி ஜர்னி.